வணக்கம், நான் உங்கள் மேகலா. இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய், தனியா, காய்ந்த மிளகாய், தக்காளி, எண்ணெய், கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு, மஞ்சள் பொடி, உப்பு, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. முதல்ல சிக்கனை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. இது ஏன் தயிர் போடுறோன்னா நல்லா சாஃப்ட் கிடைக்கும் சிக்கனுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்க. அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் தனியா, 10 வரமிளகா, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது கூடயே ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறிக்கோங்க. மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அது கூட 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், 2 கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதோட ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாவை இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே மசாலா அந்த ஸ்மெல்லு போயிடுச்சு. இப்போது அரை மணி நேரமாக ஊறிட்டு இருக்கிற சிக்கனை அதோட ஆட் பண்ணிடலாம். நல்லா தயிரில் நல்லா ஊறி இருக்குது. இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கன் நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. பாருங்கள், எண்ணெயிலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டு வேக விடுங்க.
சிக்கன்லாம் வெந்து குழம்பு நல்லா சுண்டிருச்சு, எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி கொத்தமல்லியை போட்டுருங்க. செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.